வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம 12th அட்வான்ஸ் தமிழில் 2வது இயலில் வந்து ஆல்ரெடி புதினம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ் இருக்கும். ஓகேவா, நிறைய ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பாங்க 2வது இயலில். அதில் இருக்கிற அந்த ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வித் புக் பேக் ஆன்சர்ஸோட பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திலகவதி அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தமிழக காவல்துறையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக பணியாற்றிய இவர் தமிழின் சிறந்த எழுத்தாளராக அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சமூகத்தின் பல தளங்களில் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை பிரதிபலிப்பவை தான் இவரது படைப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது பெண்கள் சமூகத்தில் பல தளங்களில் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை பிரதிபலிப்பது யாரோட புதினங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தெரியணும், திலகவதி அவர்களோடது. ஸோ இவங்களோட சிறுகதை, குறும்புதினம், புதினம், கவிதை, கட்டுரை இதெல்லாம் வந்து 60க்கும் மேற்பட்ட படைப்புகளை இவங்க படைச்சிருக்காங்க. ஒரு பதிப்பாளராகவும் விளங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர். ஸோ இவங்க எழுதின ஒரு புதினம் வந்து 2005ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது வின் பண்ணியிருக்கும். ஸோ அது என்ன புதினம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது அசோகமித்ரன். ஸோ அசோகமித்ரன் இவரை பார்த்தோம் அப்படின்னா இவரோட இயற்பெயர் தியாகராஜன் அப்படிங்கிறது. கணையாழி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர். ஸோ சிறுகதை, குறும்புதினம், புதினம், கட்டுரை, விமர்சனம், சுய அனுபவம் இது மாதிரி இவருமே 60க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. இந்திய ஐரோப்பிய மொழிகளில் இவரது நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஸோ இவர் எழுதின அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு 1996 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் வந்து நம்ம இந்த தமிழ் புக்ஸில் வந்து படிச்சிருப்போம். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. நகரத்தின் எளிய நடுத்தர வாழ்க்கையின் ஊடாக அமைந்ததே அசோகமித்ரனின் படைப்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது படைப்பு முகம். ஸோ இது வந்து ஹெப்சிபா ஜேசுதாசன் அப்படிங்கிறவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க 1925 2012 வரை இவங்களோட காலம். இவங்க எழுதின புத்தம் வீடு அப்படிங்கிற புதினத்தின் மூலமாக தான் தமிழில் இவங்க ஒரு எழுத்தாளராக அறிமுகமாயிருப்பாங்க. திருவனந்தபுரம் பல்கலைக்கழக ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியவர். தமிழ் இலக்கிய வரலாற்றை 4 பாகங்களாக ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டுள்ளார். ஸோ தமிழில் 4 புதினங்களும் ஆங்கிலத்தில் பாரதியாரின் குயில் பாட்டை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எப்படி ஆங்கிலத்தில் பாரதியாரோட குயில் பாட்டை மொழிபெயர்த்தது யாருன்னா ஹெப்சிபா ஜேசுதாசன். 2002 திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் இவருக்கு விளக்கு விருது வழங்கியிருக்குது. ஸோ இவங்களை பற்றி நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ புத்தம் வீடு அப்படிங்கிறது தான் இவங்களோட முதல் புதினம். பாரதியாரோட குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஹெப்சிபா ஜேசுதாசன். 2002 திருவனந்தபுர தமிழ் சங்கம் விளக்கு விருது யாருக்கு வழங்கியது அப்படின்னா அதுவும் ஹெப்சிபா ஜேசுதாசன். அடுத்தது கந்தசாமி. ஸோ இவரை வந்து நம்ம 10th புக்லேயே படிச்சிருப்போம். இவர் சாயாவனம் அப்படிங்கிற புதினத்தின் மூலமாக தான் அறிமுகமாயிருப்பார். இவருடைய படைப்புகள் வந்து 7 புதினங்கள், 11 சிறுகதை தொகுப்புகள், கட்டுரைகளாக வெளிவந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கசட தபர இதழின் மூலம் புகழ்பெற்றவர்களில் இவரும் ஒருவர். சுடுமண் சிலைகள் என்ற தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படம் சர்வதேச விருது பெற்றது. இவருடையது தான். என்னது? சுடுமண் சிலைகள். அதே போல் சிற்பி தனபால், ஜெயகாந்தன், அசோகமித்ரன் ஆகியோரின் வாழ்வும் பணியும் பற்றிய குறும்படங்களையும் கந்தசாமி அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. 1998 இவர் எழுதின விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ விசாரணை கமிஷன் யாரோடது? கந்தசாமி. அடுத்தது புக்கர் பரிசு பற்றி 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து புக்கர் பரிசு அல்லது புனைவுகளுக்கான மான் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று மான் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ். ஸோ இந்த புக்கர் பரிசு அல்லது புனைவுகளுக்கான மான் புக்கர் பரிசு இது வந்து ஃபிக்ஷனுக்காக கொடுக்கக்கூடியது. ஆங்கில மொழியில் சிறந்த முழு நீள புத்தகங்களுக்கு வழங்கப்படும் பரிசு தான் இந்த புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ காமன்வெல்த் கண்ட்ரீஸ், ஐரிஷ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களால் எழுதப்படுற புதினங்களுக்கு தான் இந்த பரிசு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1968 தான் இந்த விருது அப்படிங்கிறத வழங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இலக்கியத்துக்காக வழங்கப்படும் பரிசுகளில் புனைவு இலக்கிய எழுத்தாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த விருது தான் இந்த மான் புக்கர் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது. அடுத்தது மான் புக்கர் பன்னாட்டு பரிசு.
இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 2 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுப்பாங்க. எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி, அவங்க எழுதின புக் வந்து இங்கிலீஷில் எழுதியிருந்தாலோ அல்லது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாலோ அதுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த மான் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இது மேன் அப்படிங்கிற குழுமத்தால் 2005லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எழுத்தாளரின் தொடர்ந்த புத்தாக்கம், புனைகதைக்கு பங்காற்றல் மற்றும் வளர்ச்சிக்காக இப்பரிசு அளிக்கப்படுகிறது. எனவே இது ஒரு எழுத்தாளரின் ஆக்கத் தொகுதிக்கான பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மான் புக்கர் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது 1968, மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2005. அடுத்தது தகழி சிவசங்கரன். ஸோ இவங்க வந்து மலையாள மொழியின் யதார்த்தவாத முற்போக்கு எழுத்தாளர்களில் முக்கியமானவர். யார்? இந்த தகழி சிவசங்கரன் அப்படிங்கிறவங்க. இவர் மலையாள மொழியில் 36 நாவல்களையும் 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் ஒரு நாடகத்தையும் எழுதியுள்ளார். கேரளத்தில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நிறுவி நிலைநாட்டியவர் இவர்தான். அத்துடன் கேரள சாகித்ய அகாடமி என்ற அமைப்பை தலைமையேற்று திறம்பட நடத்தியிருக்கிறார். ஸோ ஏணிப்படி அப்படிங்கிற புதினத்திற்கு இவருக்கு கேந்திர சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்குது. அப்போ ஏணிப்படி அப்படிங்கிறதோட ஆசிரியர் தகழி சிவசங்கரன். இதுக்கு வந்து கேந்திரிய சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு ஞானபீட விருது அப்படிங்கிறது 1984 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எப்போ? 1984. அடுத்தது ஞானபீட விருது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஞானபீட விருது இந்தியாவில் இலக்கியத்துக்காக வழங்கப்படும் உயரிய விருது. ஸோ இந்த விருது பாரதிய ஞானபீடம் அப்படிங்கிற பண்பாட்டு கழகத்தால் வழங்கப்படுகிறது. 1961 தான் இந்த விருதை வந்து நிறுவியிருப்பாங்க. யாருன்னா சாகு சாந்தி பிரசாத் ஜெயின் அவங்க ஃபேமிலி தான். ஸோ 1965 ஃபஸ்ட்டாக இந்த விருது யாருக்கு கிடச்சிச்சின்னா மலையாள ரைட்டரான ஜி சங்கரகுரூப் அப்படிங்கிறவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதே போல் இந்த விருதை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷா பூர்ணாதேவி. ஸோ அவங்களோட முதல் சத்தியம் அப்படிங்கிற புதினத்துக்காக ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியம். முதலாக பெற்றது சங்கர குரூப். முதலாக பெற்ற பெண் எழுத்தாளர் ஆஷா பூர்ணாதேவி முதல் சத்தியம் அப்படிங்கிற புதினத்திற்காக. ஒரு எழுத்தாளரோட சிறந்த படைப்பிற்காக மட்டும்தான் 1982 வரை இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருந்து. அதுக்கப்புறமா ஒரு எழுத்தாளரின் வாழ்நாளில் அவர் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்டால் தெரியணும். ஓகேவா? எதற்காக ஞானபீட விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுள் சிறந்த எழுத்தாளருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. ஸோ தமிழில் வந்து 2 எழுத்தாளர்கள் இந்த ஞானபீட விருதை வாங்கியிருப்பாங்க. ஒன்று வந்து 1975 சித்திரப்பாவை அப்படிங்கிற புதினத்திற்காக அகிலனுக்கு கொடுத்துருப்பாங்க. 2002 இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஜெயகாந்தன் இந்த விருதை வாங்கியிருப்பார். ஸோ அகிலன் அண்ட் ஜெயகாந்தன். அடுத்தது மாக்சிம் கார்கி. ஸோ இந்த மாக்சிம் கார்கி அப்படிங்கிறவங்க உலக புகழ்பெற்ற இலக்கிய படைப்பாளர் வரிசையில் முன்னணியில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் பிறந்தவங்க. இவங்களோட இயற்பெயர் அலெக்சி மாக்சிகோவிச் பெஸ்கோவ் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க எழுதின புதினத்தோட பெயர் தாய். இது வந்து ரொம்பவே வேர்ல்ட் ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நிறைய செருப்பு தைப்பது, மூட்டை தூக்குவது அப்படின்னு நிறைய வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க. வாழ்க்கையின் வறுமையான பக்கங்களை தாம் அனுபவித்ததால் தான் உலக சிறப்புமிக்க உன்னத காவியத்தை அவரால் படைக்க முடிந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதே போல் இவங்க வந்து அக்கிரோந்தா மலைப்பகுதியில் அமர்ந்து ஒரு புதினம் எழுதினாங்க. அந்த புதினம் தான் தாய் அப்படிங்கிற புதினம். அதுதான் வந்து ரொம்ப வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது நோபல் ப்ரைஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் ஞானபீட விருது பற்றி படித்தோம். இப்போ நோபல் ப்ரைஸ். ஸோ ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படிங்கிறவரோட பெயரில் 1895 நோபல் அறக்கட்டளையால் நிறுவப்பட்டது தான் இந்த நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஆனால் இதை எப்போ ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க? 1901 கொடுக்கப்பட்டு வருது. வேதியியல், இயற்பியல், இலக்கியம், அமைதி, மருத்துவம், இப்படி 6 கேட்டகரியில் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இது வந்து ஸ்வீடன் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னாலும் கரோலின்கா நிறுவனத்தாலும் நார்வே நோபல் குழுவாலும் ஒரு தனி ஒருவருக்கோ அல்லது நிறுவனங்களுக்கோ வழங்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ 1968 வந்து பொருளியலுக்கான நோபல் நினைவு பரிசும் வழங்கப்பட்டு வருது. அப்போ பொருளியலுக்கு மட்டும் 1968 இருந்து கொடுத்துட்ருக்காங்க. மற்ற எல்லாத்துக்கும் 1901 கொடுக்கப்பட்டு வருது. ஸோ ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் ப்ரைஸ் எப்போ கிடச்சிருக்கும்? 1913 கீதாஞ்சலி அப்படிங்கிற நூலுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கணும். பொருளியலுக்கான நோபல் பரிசு 1968 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த தாதா சாஹிப் பால்கே விருது அது வந்து எந்த இயர்லேருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த சிறப்பு தமிழ் புக்கில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ கந்தசாமியின் சாயாவனம் புதினத்தின்படி கீழ்காண்பவை எதனோடு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்டோரியில் வர டீட்டெயில்ஸ் தான். ஸோ நம்ம புக் பேக் மட்டும் பார்த்துக்கலாம். ஆரண்யம் அப்படிங்கிறது வானரப்படையை குறிக்கக்கூடியது. மாங்குடி வந்து குமாரசாமி. கப்பக்காரர் வந்து ராமு. புலிப்பல் தலையாரி. ஓகேவா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது, நீங்கள் ரொம்ப சுருக்கா மரம் வெட்டுறீங்க, உங்கள் மாதிரி இங்கே யாரும் வெட்ட மாட்டாங்க, யாரிடம் கூறியதுன்னா பழனி ஆண்டி சிதம்பரத்திடம் கூறியது. ஸோ இதுவுமே அந்த ஸ்டோரியில் வரக்கூடியது தான். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள புதினங்களில் அதே பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்ட புதினம் எது அப்படின்னா செம்மீன் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எந்த புதினம் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா செம்மீன். அக்கா, நான் இங்கே வந்தது ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லைக்கா, ஒருவேளை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டம் கூறியதுன்னா கம்சலை ராகினியிடம். கோடிக்கால் பூதமடா தொழிலாளி கோபத்தின் ரூபமடா, இது சாவில்லாத வார்த்தை, யார் கூற்று அப்படின்னா சுஷீலா. பொருந்தும் இணையை கண்டறிக. சாயாவனம் திலகவதி. ஸோ இது தப்பு. மாறுதல் அசோகமித்ரன். ஸோ இதுதான் கரெக்டு. கல்மரம் ஹெப்சிபா ஜேசுதாசன் தப்பு. புத்தம் வீடு கந்தசாமி, இதுவும் தப்பு. ஓகேவா. ஸோ புத்தம் வீடு தான் ஹெப்சிபா ஜேசுதாசன் வரும். கல்மரம் திலகவதி வரும். சாயாவனம் கந்தசாமி வரும். ஒரு பதிப்பாளராகவும் இயங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் திலகவதி. புத்தம் வீடு கதையில் வரும் அக்கானி அப்படிங்கிறது என்னன்னா குடிக்கும் பானம். சுடுமண் சிலைகள் என்ற இவரது தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்பட சர்வதேச விருது பெற்றது. ஸோ இந்த சுடுமண் சிலைகள் யார் எழுதினது? இப்போ தான் பார்த்தோம், கந்தசாமி அவர்கள் எழுது. ஒழுக்கம் இருக்குதே அதுதான் பொன்னே பெரிசு, மரக்காத்தி ஒழுக்கம்தான் மரத்து. ஸோ இது யார் சொன்னதுன்னா சக்கி. பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ இதெல்லாம் ஸ்டோரியில் வர்றது, இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா. பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்னத்தாயி இட்லி காரமாக வெள்ளையன் கிளீனர். ஸோ இதுவுமே ஸ்டோரியில் வர்றது தான். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. கருவேல மரம் முள், நெட்டிலிங்கம் சாது, பூவரசு வைரம், ஈச்சமரம் போர். ஸோ ஈச்சமரம் போர் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. கூற்று, யாரோ செய்த தவறுக்கு தன் அப்பாவி கணவன் பழியும் தண்டனையும் சுமக்கும்படி ஆனது ராகினிக்கு தாங்க முடியாத வேதனையை ஏற்படுத்தியது. காரணம் என்னென்னா, ஒரு தளம் கட்டி முடித்த பின்னும் அங்கு நடக்கிற மோசடியை கண்டுபிடிக்காததற்காக காசியை வேலையை விட்டு அனுப்பினான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கூற்று சரி, காரணம் தவறு. ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவளுக்கு சொந்த அக்காவா? இங்கே அவளுக்கு யாரை குறிக்கும்னா நிர்மலா. இதில் சாகித்ய அகாடமி விருது பெறாத பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ கல்மரம் திலகவதி, அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன், விசாரணை கமிஷன் கந்தசாமி. இது மூணுமே நம்ம நல்லாவே தெரியும். தாய் மார்க்சிசம் கார்கி. இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெறல, ஜஸ்ட் வேர்ல்ட் லெவலில் ரொம்பவே ஃபேமஸான புதினம் மட்டும்தான். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்டோரி ரிலேட்டட் தான். 18 பாருங்கள். கணையாழி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர் அசோகமித்ரன். பாரதியாரின் குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஹெப்சிபா ஜேசுதாஸ். மார்க்சிம் கார்கி பிறந்த ஊரான நில்னி நோவோகார்ட் உள்ள நாடு எது அப்படின்னா ரஷ்யா. ஓகேவா.
ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பார்த்ததோட புக் பேக் கொஷின்ஸ். ஓகே, ஸோ 2 யூனிட் முடிஞ்சிருச்சு, 2 இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இயல் 3 அது வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.